பெண்களுக்கும் வந்து இளைஞர்களுக்கும் ஒரு பரவலான வெறுப்பு வந்து சிங்கள பகுதிகளில் இருந்தது. தமிழ் பகுதிகளில் இருந்தது. தமிழ் பகுதியில் வந்து இன விடுதலை தொடர்பான முதியவர்களுடைய கட்சிகளோட தமிழ் இளைஞர்களையும் பெண்களையும் இணைச்சி வச்சது. மற்றபடிக்கு கட்சிகள் எல்லாமே வந்து சிங்கள பகுதியிலும் சரி தமிழ் பகுதியிலும் சரி ஆண்களுடைய கட்சிகளாகவும் பெரிய குடும்பங்களைச் சேர்ந்த ஆண்களுடைய கட்சிகளாக தான் அது புறநடையாக சிறிதரன் மாதிரி புறநடைகள் தமிழ் பகுதியில் இருந்தாலும் பெரிய குடும்பங்களைச் சேர்ந்த ஆண்களுடைய கட்சியாக தான் இருந்தது. இந்த சூழலில் வந்து அரங்கலை வந்து இளைஞர்களை வெளியால் கொண்டுருது. அது வரைக்கும் இந்த மரவசன் இந்த கட்சியில் கட்டுப்பட்டு கொண்டு வந்தால் முதல் வரினா இப்போ தமிழ் இளைஞர்களும் வரிதான். அதுதான் முதல் முறையாக தமிழ் இளைஞர்களும் சிங்கள இளைஞர்களும் வந்து ஒன்று கூடின பெரிய போராட்டம். அந்த போராட்டம் வெற்றி பெறுது. அந்த தருணத்தில் வந்து விடுதலை காலங்களில் எப்படி சிங்கள தலைவர்கள் சொன்னார்களோ தமிழருக்கும் சிங்களவர்களுக்கும் சமமான உரிமை, ஆனால் பிரதேச உரிமை இப்போ இங்கே மாநிலம் இருக்கிற மாதிரி மாநிலம் தர மாட்டோம்ன்றது தான் அவன் இருந்தது. அப்போ அதை அக்செப்ட் பண்ணாமல் தான் நாங்கள் போராடிட்டு வந்தாங்க. இப்போ அறக்கலையில் வந்து ஒரு ஒற்றுமை வரைக்கலாம். இது வந்து ஒரு சமத்துவம், தமிழருக்கும் சிங்களருக்கும்னா சமத்துவம். ஆனால் மாநில உரிமைகள் தொடர்பான இந்த சிக்கல் இருந்தது. மற்றபடி சமத்துவத்தை வந்து அவரோட கட்சி வந்து முதல் முறையாக வந்து சட்ட ரீதியான சமத்துவத்தை முன்னிலைப்படுத்தினோம். ஆனால் இந்த மாநில உரிமைகளை வந்து அவர்கள் வந்து அப்பவும் அக்செப்ட் பண்ண தயாராக இருக்கையில் அது வந்து என்ன இருக்கும். இப்போ இப்போ இந்தியாவில் மாநிலங்கள் இல்லாமல் சட்ட ரீதியான சமத்துவம் இருந்தால் நிறைய இனப்பிரச்சனைகள் வரும். அப்போ இங்கே வந்து சட்ட ரீதியான சமத்துவமும் ஒரு அரை சமஷ்டி அமைப்பும் இருக்குது. இந்த சமஷ்டி ஒரு சமஷ்டி அமைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. பிறகு ஆனால் அந்த சமத்துவம் பற்றிய பேச்சு, பெண்களுக்கு பெண்களுக்கு வாய்ப்புகள் சம உரிமை பற்றிய பேச்சு வந்து சிங்கள இளைஞர்களும் தமிழ் இளைஞரும் தமிழ் இளைஞரும் கவர்ந்தது காரணம் என்ன, தமிழ் கட்சியில் ஒன்றும் வந்து இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் இடம் கொடுக்க இல்லை. தேர்தல் வாய்ப்பு மட்டுமா இல்லை மற்ற தேர்தல் பொதுவாக தேர்தலில் அரசியலில் இடம் கொடுக்க இல்லை.